ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நிதி பயணம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம ஒரு 2 வீடியோ பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சோல் ப்ரொப்ரேட்டரு, HUF, பார்ட்னர்ஷிப் ஃபேர்மு ப்ளஸ் LLP, இதை நம்ம பார்ட் 1 பார்ட் 2ன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயில்டாக இதை பற்றி நம்ம பேசியிருந்தோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சேம் அதே தான், அந்த வீடியோனுடைய கண்டினியூட்டி தான். நம்ம இது பார்ட் 3யாக நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா என்னென்ன லைசன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்பல்சரி எடுக்கணும், எந்தெந்த லைசன்ஸ்லாம் நீங்கள் ஆப்ஷன்ஸ்லாம் விட்டுறலாம் அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? வாங்க, இந்த வீடியோ கொஞ்சம் டீட்டெயில்டாக தான் இருக்க போகுது. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். சேம் அது 4 பிஸ்னஸுமே நம்ம வச்சுக்குவோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, சோல் ப்ரொப்ரேட்டர்ஷிப், அதாவது இண்டிவிஜுவலு, ப்ளஸ் HUF, பார்ட்னர்ஷிப் ஃபேர்மு, ப்ளஸ் LLP. இது 4லையுமே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா சேம் தான். இப்போ சோல் ப்ரொப்ரேட்டர்ஷிப்க்கு என்ன தேவைப்படுதோ அதே லைசன்ஸ் தான் பார்த்திங்கன்னா LLPக்கும் தேவைப்படும், ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஃபேம்க்கும் தேவைப்படும். HUFக்கு பார்த்திங்கன்னா இந்த லைசன்ஸ்லாம் தான். ஸோ நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ணுற எல்லாமே பார்த்திங்கன்னா 4 பிஸ்னஸ்க்குமே சேர்த்தி தான். இதுக்கு தேவைப்படுற லைசன்ஸ் அந்த பிஸ்னஸ்க்கு தேவையில்ல. அதாவது இப்போ இண்டிவிஜுவல் தேவைப்படுறது LLPக்கு தேவைப்படாது, LLPக்கு தேவைப்படுறது ப்ரொப்ரேட்டர்ஷிப்க்கு தேவைப்படாது அப்படின்றதெல்லாம் கிடையாது. இது பேசிக்காக பார்த்திங்கன்னா இது எல்லா லைசன்ஸுமே பார்த்திங்கன்னா எல்லா பிஸ்னஸ்க்குமே நம்ம தேவைப்படுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? நம்ம ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா GST ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்துக்குவோம். GST ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் 2 விதமாக பிரிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று கூட்ஸு சேல் பண்ணுறது, இன்னொன்று பார்த்திங்கன்னா சர்வீஸு சேல் பண்ணுறது. நீங்கள் கூட்ஸு சேல் பண்ணுறீங்கன்னா, இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ தமிழ் ஆடியன்ஸ் அப்படின்றதுனால நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் நம்ம கவர் பண்ணுவோம். இப்போ உங்கள் பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா நம்ம 2ஆக பிரிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று பார்த்திங்கன்னா ட்ரேடிங் பிஸ்னஸ்ஸு, இன்னொன்று பார்த்திங்கன்னா சர்வீஸ் ஓரியன்ட் பிஸ்னஸ்ஸு. ட்ரேடிங் என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு கூட்ஸ் விற்கிறீங்க இல்லையா, எனி கூட்ஸ், அது எல்லாமே பார்த்திங்கன்னா ட்ரேடிங்கில் வந்துடும். சர்வீஸ் ஓரியன்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் சேல் ஆஃப் சர்வீஸ், நீங்கள் கூட்ஸாக இல்லாமல் நீங்கள் சர்வீஸ் சேல் பண்ணுறீங்க இல்லையா, எனி சர்வீசஸ்ங்க. நீங்கள் ஒரு சிவில் இன்ஜினியராக இருக்கீங்கன்னா நீங்களும் சர்வீசஸ் கீழே தான் வருவீங்க. ப்ளஸ் ஒரு டாக்டராக இருக்கீங்க அப்படின்னாலும் ஒரு சர்வீஸ்க்கு கீழே தான் வருவீங்க. ஐடி சர்வீசஸ் எடுத்துக்கலாம், ஃபினான்சியல் சர்வீசஸ் எடுத்துக்கலாம், ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறவங்க, இது எல்லாமே பார்த்திங்கன்னா சர்வீசஸ் கீழே தான் வரும். ஸோ இதை நம்ம 2ஆக பிரிக்கலாம். இப்போ கூட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் கூட்ஸ் சேல் பண்ணுறீங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 40 lakhs வரைக்கும் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் தேவையில்ல. ஓகேங்களா? அதே சர்வீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சர்வீஸுமே 20 lakhs வரைக்கும் GST ரெஜிஸ்ட்ரேஷன் தேவையில்ல. இந்த த்ரெஷோல்டு லிமிட் உங்களுக்கு எப்போ கிராஸ் ஆகுதோ நீங்கள் அன்னைக்கு GST ரெஜிஸ்டர் பண்ணினா போதும். ஒரு சில கேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதே GST எடுக்கிற மாதிரி இருக்கும். அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சர்வீஸ் சப்ளை பண்ணுறீங்க இல்லையா, உங்கள் ரெசிபியன்ட் எனக்கு கம்பல்சரி GST வேணும், எனக்கு GST ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்தால் தான் நான் சர்வீஸ் அக்செப்ட் பண்ணுவேன் அப்படின்னு உங்களை சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி இடத்துல நீங்கள் GST ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்து தான் ஆகணும். ஏன்னா இல்லைன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த பிஸ்னஸ் கைவிட்டு போயிடும். உங்கள்கிட்ட வரதில் ஒரு 50 to 60% பீப்புள் எனக்கு GST ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்தால் தான் அந்த கூட்ஸ் வேணுமோ இல்லை சர்வீஸ் வேணும்னோ சொல்கிறாங்க அப்படின்னா, அதனால் உங்களுடைய பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா பாதிக்கப்படும். ஸோ அந்த மாதிரி கேஸ்க்கு பார்த்திங்கன்னா நீங்கள் கம்பல்சரி GST பார்த்திங்கன்னா மேண்டேட்ரி ஆயிரும். அடுத்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வெளி மாநிலத்துக்கும் உங்கள் ப்ராடக்ட் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துலையுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு GST ரெஜிஸ்ட்ரேஷன் மேண்டேட்ரி ஆயிரும். அடுத்து பார்த்திங்கன்னா அமேசான்லேயோ ஃப்ளிப்கார்ட்லேயோ ஸ்விக்கி ஜொமேட்டோ ஹோட்டல் பிஸ்னஸாக இருந்தால் இதில் வந்துடுவீங்க, ஸ்விக்கிலேயோ ஜொமேட்டோலேயோ வந்துடுவீங்க. அந்த மாதிரி அதில் வர மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா GST ரெஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரி நீங்கள் எடுத்தாகணும். அடுத்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒரு கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஏஜென்சி மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணான்னு இருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் RCMல தான் நம்ம டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா GST ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது மேண்டேட்ரி. அடுத்து 2வது என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MSME ரெஜிஸ்ட்ரேஷன். இது உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லுவோம். உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் மேண்டேட்ரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா மேண்டேட்ரி கிடையாது. இன்கேஸ் நீங்கள் GSTயில் த்ரெஷோல்டு லிமிட் கூட தான் இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், உங்கள் பிஸ்னஸ் நேமில் ஒரு கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் பார்த்திங்கன்னா உதயம் ரெஜிஸ்ட்ரேஷனு. நீங்கள் உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்துக்கிட்டு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் காப்பியை பேங்க்கில் கொடுத்து உங்களுடைய பிஸ்னஸ் நேமில் பார்த்திங்கன்னா கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லை அப்படின்னா உங்களுக்கு கரண்ட் அக்கௌண்ட்டை உங்கள் பிஸ்னஸ் நேமில் ஓப்பன் பண்ண முடியாது. ஏன்னா கம்பல்சரி GST சர்டிஃபிகேட் இருந்தால் தான் பிஸ்னஸ் நேமில் பண்ண முடியும். இல்லை
உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குன்னா நீங்கள் உதயம் ரெஜிஸ்ட்ரேஷனை வச்சும் நீங்கள் வந்து பண்ணலாம். இந்த அடுத்து வேறு எங்கே உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் உங்களுக்கு நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து பேங்க் லோன் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா உங்களுடைய லோன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இது மேண்டேட்ரி கிடையாது, பட்டு நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா எடுத்துக்கலாம். இது எங்கே உங்களுக்கு வந்து ஃபோர்ஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேங்க் லோன் போகும்போது பேங்க் சைட்லேருந்து ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. எம்எஸ்எம்இ இருந்தால் தான் லோன் சேங்ஷன் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல நீங்கள் வந்து கம்பல்சரி எடுக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் லைசன்ஸு. ட்ரேட் லைசன்ஸுமே மேண்டேட்ரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேண்டேட்ரி. நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, சர்வீஸ் பண்ணினாலும் சரி, நீங்கள் வந்து ட்ரேட் லைசன்ஸ் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய லோக்கல் முனிசிபாலிட்டி அத்தாரிட்டி இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். நீங்கள் வந்து அந்த பர்டிகுலர் பிளேஸில் வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ட்ரேட் லைசன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேண்டேட்ரியாக வரும். அடுத்து வந்து பார்த்தோம்னா ஃபேக்ட்ரி லைசன்ஸு. ஃபேக்ட்ரி லைசன்ஸு யாராருக்கு கம்பல்சரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து 2 கேட்டகிரி சொல்கிறாங்க. ஒன்று வந்து ஒர்க்கர்ஸோட எண்ணிக்கை வந்து 10 பேர், அதே மாதிரி நீங்கள் வந்து எலக்ட்ரிசிட்டி பவர் நீங்கள் அதிகம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஒரு கண்டிஷனு. செகண்ட் கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா, நான் எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணலை, என்னுடைய ஃபேக்ட்ரியில் வந்து எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணல அப்படின்ற பட்சத்தில் லேபர்ஸோட லிமிட், ஒர்க்கர்ஸோட லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 20 பேராக இருக்காங்க அப்படின்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கம்பல்சரி ரெஜிஸ்டர் பண்ணணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கர்ஸோட சேஃப்டியை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ப்ளஸ் வந்து ஒர்க்கிங் கண்டிஷனில் இப்போ மிஷினரிலாம் வந்து ஒர்க்கிங் கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படின்றது இதில் வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மூணாவது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட்ஸ் வித் லேபர் லா. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கர்ஸோட ரைட்ஸ், அவங்களுடைய பேசிக் ரைட்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பொல்யூஷன் கண்ட்ரோலு. இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங் ஓரியன்ட் பிஸ்னஸ்க்கு தான் வரும். நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இது வந்து உள்ளே வந்துடும். இப்போ இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியிலே யாராருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் பிளான்ட்ஸ் இருக்குங்களா, கெமிக்கல் பிளான்ட்டு, ஃபார்மாசூட்டிக்கல் யூனிட்டு, டெக்ஸ்டைல் டையிங்கு, ஃபுட் ப்ராசஸிங்கு, பிளாஸ்டிக் அண்ட் ரப்பர் இண்டஸ்ட்ரி, ஸ்டீல் அண்ட் மெட்டல் ஒர்க்கு, சிமெண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். இது ரிலேட்டடான மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரிக்கு வந்து பார்த்திங்கன்னா பொல்யூஷன் கண்ட்ரோல் அப்படின்றது மேண்டேட்ரி. அடுத்து சர்வீஸ் ஓரியன்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டல், ஹோட்டலு, ஆட்டோமொபைல் சர்வீஸு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் ஹேண்டில் பண்ணுறவங்க, ஓகேங்களா, இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் ஓரியன்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த லைசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேண்டேட்ரியாக இருக்கும். இதில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்கள் பிஸ்னஸ் அதாவது இதை வந்து 4 டைப்பாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டு, க்ரீனு, ஆரஞ்சு, ரெட்டு, ஓகேங்களா, இந்த 4 டைப்பாக பண்ணுறாங்க. ஒயிட் கலரில் வருது அப்படின்னா நோ பொல்யூஷன். இது வந்து யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸு, பேக்கரி, ஸ்மால் ஐடி யூனிட்ஸ், இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. அடுத்து க்ரீன்கிறது வந்து பார்த்திங்கன்னா லோ பொல்யூஷன். இதில் வந்து என்னென்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் யூனிட்டு, அசம்பிளி பிளான்ட்டு அண்ட் ஹோட்டல்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா க்ரீனில் வருது. அடுத்து ஆரஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாட்ரேட் பொல்யூஷன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் ப்ராசஸிங், டெக்ஸ்டைல் பிரிண்டிங், கெமிக்கல் மிக்சிங், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சில் வந்துடுது. அடுத்து ரெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹை பொல்யூஷனில் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டு, பெயிண்ட்டு, ஃபார்மா, இந்த மாதிரி இருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் கேட்டகரைஸ் பண்ணுறாங்க, ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எஃப்எஸ்ஐ லைசன்ஸு. எஃப்எஸ்ஐ வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் ப்ராடக்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேண்டேட்ரி. எப்படி சொல்லுறதுன்னா, நீங்கள் ஹோட்டலில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேண்டேட்ரி எஃப்எஸ்ஐ எடுக்கணும். அதே மாதிரி நீங்கள் வந்து ஃபுட் ப்ராடக்டை நீங்கள் வந்து சேல் பண்ணுறீங்க அப்படின்னாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்கரி இருக்குது அப்படின்னா, ஓகேங்களா, நீங்கள் வந்து பேக்கரியில் பலகாரம்லாம் நம்ம போட்டு வைக்கிறோம் இல்லையா, ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எஃப்எஸ்ஐ வந்து மேண்டேட்ரி ஆகிருது. அதே மாதிரி ஃபுட் ஐட்டம் நீங்கள் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஃப்எஸ்ஐ அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மேண்டேட்ரி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிஎஃப்இஎஸ்ஐ. இது வந்து எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கர்ஸ் வந்து 10 பேருக்கு மேலே இருக்காங்க அப்படின்னா இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துடும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷனல் டேக்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது யார் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு எம்ப்ளாயீஸை வந்து ஒர்க்குக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷனல் டேக்ஸ் வந்து கம்பல்சரி. இதில் வந்து பார்த்திங்கன்னா
யாருக்கு வந்து கம்பல்சரின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் எம்ப்ளாய்க்கு வந்து நீங்கள் வந்து 21,000 ரூபாய்க்கு மேலே, அதாவது மாதத்துக்கு, ஓகேங்களா, மாதத்துக்கு 21,000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் சேலரி கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ப்ரொஃபஷ்னல் டேக்ஸில் வந்து ப்ரொஃபஷ்னல் டேக்ஸ் லைசன்ஸ் அப்படின்றது நீங்கள் வந்து எடுக்கணும். அது பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்டாஃபுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க இல்லையா சேலரி, அந்த சேலரியிலேருந்து பார்த்தீங்கன்னா 30,000க்குள்ளே இருக்காங்க அப்படின்னா 135 ரூபா, ஓகேங்களா. 30,000லேருந்து 45,000 ரூபாய்க்குள்ளே இருக்காங்க அப்படின்னா 315 ரூபா வரும். 45,000 இருந்து 60,000 வரைக்கும் இருக்காங்கன்னா உங்களுக்கு வந்து 690 ரூபா வரும், ஓகேங்களா. இதே வந்து 60,000 ரூபாய்க்கு மேலே இருக்காங்க அப்படின்னா எவரி 6 மந்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1,250 ரூபா, அதாவது வருஷத்துக்கு மேக்ஸிமம் 2,500 ரூபா வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவிஷன் இருக்குது. முக்கியமான பாயிண்ட் என்னென்னா 21,000 ரூபாய்க்கு கீழே இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரொஃபஷனல் டேக்ஸ் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அடுத்து ஃபைனல் வந்து பார்த்தீங்கன்னா சாப்ஸ் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட். இதில் வந்து யார் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரெஜிஸ்டர் பண்ணணுங்க. இது மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேருக்கு தெரியறதில்ல. நீங்கள் வந்து ஒரு ஷாப் அப்படின்றது, ஷாப் எதுவாக இருந்தாலும் சரி, ஷாப், ஆஃபீஸ், ஹாஸ்பிட்டல் எதுவாக இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அது வந்து பார்த்திங்கன்னா சாப்ஸ் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் லைசன்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி எடுத்தே ஆகணும். அது என்ன பிஸ்னஸாக இருந்தாலும் சரி. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பித்தா 30 நாளைக்குள்ளே எடுக்கணும். எடுக்கலை அப்படின்னா அதுக்கான பெனால்ட்டிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஃபைன்ஸ் அண்ட் பெனால்ட்டிஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி இருக்குது.